அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, குரோஷேட் கத்துக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை? இந்த பொருளெல்லாம் எங்க கிடைக்கும்? இந்த பொருளெல்லாம் இருந்தா தான் குரோஷேட் கத்துக்க முடியுமா? குரோஷேட் கத்துக்கிட்டா என்னெல்லாம் நன்மைகள்? இத பத்தியெல்லாம் தான் நான் உங்களுக்கு வீடியோல பேச போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். This video sponsored by Educost. Educostல என்ன இருக்கு? ஆன்லைன் கோர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அட்வான்ஸ் மார்க்கெட்டிங், பேசிக்கில் இருந்து வீட்டில் இருந்தே நம்மளால் லேர்ன் பண்ணிக்க முடியும். எஜுகோஸ்டோட கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணி ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணோன்னா நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. குரோஷேட் கத்துக்கிறதுக்கு என்ன தேவைன்னா, ஒரு உள்ளன் உருண்டை, ஒரு குரோஷேட் ஊசி. இதுதான் அந்த குரோஷேட் ஊசி. இந்த ஊசி பாருங்க எப்படி இருக்கு. இதுக்கு கைப்பிடி இது போல இருக்கு. இதுல நம்பரும் கொடுத்துருப்பாங்க. இந்த ஊசியோட அளவு இந்த நம்பர் தான். இந்த ஊசி எப்படி இருக்க பாருங்க. இது போல நீளமா வந்துட்டு இந்த வாய் பகுதி அப்படியே வளைஞ்ச மாதிரி இருக்கு. இந்த வளைஞ்ச மாதிரி இருக்கிறத வச்சுதான் நம்மளால குரோஷெட் செயின், ஸ்டிச்சு எல்லாமே இதுல தான் வந்து நம்மளால போட முடியும். நான் இப்ப யூஸ் பண்றது இந்த ஊசியை வச்சுதான் நான் குரோஷேட்லாம் போட்டுட்டு இருக்கேன். முதல்லலாம் நான் யூஸ் பண்ண குரோஷேட் இதுதான். பார்க்கும் பொழுதே எவ்வளோ மெல்லிசா இருக்கு. கைக்கு பிடிக்கிறதுக்கே அவ்வளோ சின்னதா இருக்கும். இதை நான் வாங்கி 15 வருஷத்துக்கு முன்னாடி ஆயிடுச்சு. இதனோட விலை எவ்வளோ தெரியுமா? 2 ரூபாய் தான் இது. இந்த நீடில் நான் எங்க வாங்கியிருந்தேன்னா, எங்க ஊர்ல இருக்கிற ஃபேன்சி ஸ்டோர். இதே போல உங்க ஊர்லயும் ஃபேன்சி ஸ்டோர்ல இப்போ அந்த நீடில் எவ்வளோன்ட்டெல்லாம் தெரியல. நான் இந்த நீடில் வச்சுதான் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணேன். எல்லாமே ரவுண்ட் மேட்டு, ரெக்டாங்கிள், அது போல எல்லாமே பண்ணேன். அதன் பிறகுதான் நான் கொஞ்சம் குரோஷேட் கத்துக்கிட்ட பிறகுதான் ஆன்லைன்ல நான் இந்த கைப்பிடி வச்சு இந்த நீடில்லாம் வாங்கியிருந்தேன். இந்த நீடில் மொத்தமும் ஒரே பாக்ஸா நான் வாங்கியிருந்தேன். கைப்பிடியில இந்த நீடிலோட அளவு அவங்க கொடுத்துருப்பாங்க. நான் மார்க்கர் வச்சு இந்த கைப்பிடிக்கிற இடத்துல நானே இந்த சைஸ் எல்லாம் எழுதியிருந்தேன். இந்த நீடிலோட சைஸை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, இந்த கழுத்து பகுதியில வளைவா இருக்கு. அந்த நீடிலெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த ஊசியோட ஒரு அளவும் அந்த ஊசியோட ஒரு அளவும் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அந்த அளவு இருந்துதான் நம்ம ஸ்டிச் போடும் பொழுது அந்த வளையம், அதாவது செயின் ஸ்டிச் நீங்க போடும் பொழுது உங்களுக்கு தெரியும். ஸ்டிச் எல்லாம் போடும்பொழுது அளவுகள் மாறும்பொழுது உங்களுக்கு கரெக்டா தெரியும். இப்படிதான் வந்து நீடில அவங்க அளவு பார்த்து கொடுக்குறாங்க. இது நிறைய அளவுல எல்லாம் இருக்கு. பேசிக்கா எல்லாருமே யூஸ் பண்றது 3.0 mm, 3.5 mm இது போல இருக்கு. அதே போல 4.0 mm இதுவும் இந்த நீடிலும் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த சின்ன சைஸ்ல வர இந்த நீடிலோட அளவு இது வந்து நம்ம டாய்ஸ் செய்யறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ரொம்ப மெல்லிசா வரும் அந்த ஸ்டிச்சு எல்லாமே. அந்த நீடிலோட அளவு 2.25 mm. இந்த நீடில்ல அமிகுருமி, அதாவது டாய்ஸ் எல்லாம் நம்மளால செய்ய முடியும். பிளைன்லயே இந்த நீடில்லாம் நமக்கு கிடைக்கும். நிறைய
பெரிய கடைங்கள்ல, அதாவது ஃபுல்லன் இந்த கிராஃப்ட் ஸ்டோர்லலாம் இந்த நீடில்லாம் வந்து அலுமினியம், பிளாஸ்டிக், ரப்பர் வச்ச கைப்பிடி இது போல நெறைய நீடில் சைஸு, அதுக்கப்புறம் இந்த மாடல்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஆனா எல்லா மாடலுக்கும் இந்த கழுத்து பகுதி வளைஞ்சு தான் இருக்கும். குரோஷேட் பேசிக்ஸ் 4 ஸ்டிச்சஸ் நான் கத்துக்கிட்ட பிறகு, அப்பப்போ குரோஷேட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நான் வாங்கி வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட்ல நான் யூஸ் பண்ண நீடில வீடியோல சொல்லியிருந்தேன். அதன் பிறகு நான் பிங்க் கலர்ல இருக்கிற இந்த நீடில்ஸ் எல்லாமே ஆன்லைன்ல வாங்கியிருந்தேன். இந்த ப்ளூ கலர் நீடில், அப்புறம் இந்த தைக்கிற நீடிலு, இந்த ஸ்டிச் மார்க்கு, ஐபின், இது நீடில்ல த்ரெட் கோக்குறதுக்காக யூஸ் பண்ற ஐபின் நீடில். இதை எல்லாமே ஒரு பேக்கெட்டா நான் வாங்கியிருந்தேன். ஒரு 4 உள்ளனும் அவங்க கொடுத்துருந்தாங்க. இந்த நீடில் த்ரெட் கோக்குறதுக்காக நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணல. ஆனா இந்த ஸ்டிச் மார்க் எதுக்காகன்னா, இப்போ நம்ம ஒரு மேட் போடுறோம். 10 ஸ்டிச்சுக்கு அப்புறம் 4 ஸ்டிச் போடணும். அப்படி இல்லைன்னா 3 ஸ்டிச் இல்ல 1 ஸ்டிச் போடணும் அப்படின்னா, அந்த இடத்துல இந்த ஸ்டிச் மார்க்க நம்ம பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச் மார்க் வந்து எப்படி இருக்கும்னா, நம்ம ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் குடுத்துற அந்த பின்னு போலவே தான் இருக்கும். இது நான் வந்து ஒரு டைம் உள்ளன்ல ஆர்டர் பண்ணும்பொழுது அப்படியே பேக்கேஜா வந்தது. இன்னொரு டைம் தனியாவும் இந்த நீடில கூட சேர்த்து வாங்கியிருந்தேன். இப்போ இந்த உள்ளனெல்லாம் எப்படி நம்மளுக்கு ஃபேன்சி ஸ்டோர்ல கிடைக்குதுன்னா, அளவுகள் தான் அதுவும். இப்போ அந்த கவர் போட்டு இருக்கிறது அப்படிதான் நம்மளுக்கு கிடைக்கும். அது வந்து 25 கிராம். அந்த பேப்பர மேல இருந்து எடுத்துட்டா இது போல தான் இருக்கும். இந்த பெரிய உருண்டை என்னன்னா, 4 உள்ளன் சேர்ந்தது இந்த ஒரு உருண்டை. அதாவது 100 கிராம் உள்ளன் இது. 25 கிராம்ன்றது சின்னதா இருக்கும். இந்த 4 25 சேர்த்தோம்னா எவ்வளோ 100 ஆகுது இல்லையா? அந்த 100 கிராம் இதுதான் அந்த பெரிய உருண்டை. நான் இதுவரைக்கும் பெரிய உருண்டைன்றது இப்பதான் நான் வாங்கி இருக்கிறது. அதுவும் ஒரு மேட் நான் போட்டு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்க பாருங்க. இப்ப இது எல்லாமே இருந்துச்சுனாவே நாம உள்ளன் குரோஷேட் கத்துக்கலாமா அப்படின்னா, அதுதான் இல்ல. ஃபர்ஸ்ட் கத்துக்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையானது ஒரு நீடிலும், ஒரு த்ரெட்டும் இருந்தா போதும். சிசர் கூட எதுக்காகன்னா, அந்த த்ரெட் சேஞ்ச் பண்றதுக்காக தான். இப்ப இந்த நோட் எதுக்காக நான் வாங்கியிருக்கேன்னா, இப்போ ஸ்டிச் போடுவோம். செயின் ஸ்டிச் போடுவோம், ஸ்லிப் நாட் போடுவோம். அப்புறம் சிங்கிள் குரோஷே, ஹாஃப் டபுள் குரோஷே இது போலலாம் ஸ்டிச்செல்லாம் போடும்பொழுது எந்த நீடில்ல ஸ்டிச் போடுறோமோ, இந்த நீடில் வச்சு இந்த ஸ்டிச்ச போட்டேன் அப்படின்ட்டு நோட்ல எழுதிக்கலாம். அது சின்னதா ஒரு பாக்ஸ் போல அந்த ஸ்டிச்ச வந்து போட்டுட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம வீட்டு குழந்தைங்க, அவங்கலாம் வளர்ந்தாங்கன்னா, அவங்களுக்கு சொல்லிக் குடுக்கலாம். இது போலலாம் நான் முன்ன போட்டேன் அப்படின்ட்டு சொல்லலாம். அதுக்காக தான் அந்த நோட்டு. இந்த கம்மெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ற அந்த பேட்டர்ன வந்து நோட்ல ஒட்டுறதுக்காக தான் வாங்கி வச்சிருக்கேன். குரோஷேட் நம்ம போட கத்துக்கிட்டோம்னா, நம்ம வீட்டுக்கு தேவையான வாசல் தோரணம், மேட்டு, பசங்களுக்கு ஸ்வெட்டர், ஸ்கார்ப், பெரியவங்களுக்கு சாக்ஸு, சின்னவங்களுக்கு சாக்ஸு, இது போல நெறையவே செய்யலாம். அமிக்ருமின்னா இந்த பேர்டு, இதுக்கப்புறம் டாய்ஸு, பட்டர்ஃப்ளைஸ் இது போல நெறைய விஷயங்கள்ல நம்மளால அதுவும் கையில தான் பின்னணும். எதுவுமே வந்து குரோஷேட்க்கு மிஷினே கிடையாது. நம்ம கையால செய்யும்போது அது ரொம்ப நமக்கு சந்தோஷமா இருக்கும். மத்தவங்க கிட்ட காட்டும்பொழுதும் நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மத்தவங்களும் அத பார்த்துட்டு இது எப்படி போடுறீங்கன்ட்டு கேட்பாங்க. இதால நம்ம கிளாஸ் எல்லாம் எடுத்தோம்னா கூட நமக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். நம்மளே நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் செய்யும்பொழுது, அதுல கிடைக்கிற சந்தோஷமே தனிதான். குரோஷேட் பிசினஸாவே எடுத்து நெறைய பேரு ஒர்க் பண்றாங்க.
சில பேருக்கு டைம் இருக்காது. இந்த வாலான போட்டு கொடுங்க, பேக் செஞ்சு கொடு சொல்லி கேட்குறாங்க. ஹெட் பேண்டு, ஹேர் பேண்டு இது போல நிறைய செய்யறதெல்லாம் இருக்கும். அவங்கெல்லாம் ரொம்ப ஸ்பீடாலாம் இந்த க்ரோஷேட்லாம் போடுவாங்க. நிறைய சினிமாங்கள்லயும் பார்த்துருக்கோம். சில பேர் ட்ரெயின்ல எல்லாம் போகும்பொழுது அது போல க்ரோஷேட் பின்னிட்டே போவாங்க. இந்த க்ரோஷேட் கத்துக்கிறது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த த்ரெட் எல்லாம் வச்சு நம்ம க்ரோஷேட் கத்துக்கிட்ட பிறகு காட்டன் த்ரெட் இருக்கு. அது ரொம்ப மெல்லிசா இருக்கும். அந்த த்ரெட்டை யூஸ் பண்ணி நம்ம வீட்டு பெண் குழந்தைங்களுக்கு இந்த ஸ்டெட்டு, அதுக்கப்புறம் இந்த இயர்ரிங்ஸு, நெக்லஸ் செட்டு, பிரேஸ்லெட்டு இது போலெல்லாம் நம்மளால க்ரோஷேட்லயே அதுவும் க்ரோஷேட் நீடில் வச்சு நம்ம கையால மட்டுமே பின்னி க்ரோஷேட் போட முடியும். க்ரோஷேட்க்கு என்ன திங்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்றேன், எதெல்லாம் தேவைப்படுது, இம்பார்ட்டண்டா எது தேவைப்படுது எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் வீடியோல சொல்லியிருக்கேன். ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தா வெரி சாரி. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க,